Hi, Assalamu alaikum. Welcome back to my channel. இன்னைக்கு நாம ரொம்பவே ஹெல்தியான வெண்டைக்காய் சப்ஜி தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இத நான் வாஷ் பண்ணி இந்த மாதிரி சைஸ்ல நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நாம இந்த மாதிரி ஃபுல்லா கட் பண்ணி வச்சிட்டோம். வெண்டைக்காய் சப்ஜிக்கு தேவையான இன்கிரிடியன்ட் என்னென்னன்னு பார்க்கலாம் வாங்க. 2 பல்லாரி வெங்காயம் எடுத்துர்க்கேன், 2 தக்காளி எடுத்துர்க்கேன், நல்லா பழுத்த தக்காளியா. பூண்டை நல்லா சின்ன சைஸ்ல அரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு 4 பல்லு பூண்டு எடுத்துர்க்கேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கிட்டோம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, 2 ஏலக்காய் போட்டிருக்கேன். ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆனியன் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் நம்ம அதில் சேர்த்துக்கிறோம். அப்புறம் அதோட உப்பு ஆட் பண்ணிவிட்டு கறி லீவ்ஸை ஆட் பண்ணிடலாம். சின்ன சைஸில் அரிஞ்சு வச்சுருக்க அந்த பூண்டை நம்ம அதிலே ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். அயர்ன் டெஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு இந்த லேடிஸ் ஃபிங்கர் சாப்பிடும்போது ரொம்பவே நல்லதுங்க. ஹீமோக்ளோபின் லெவலை உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். குழந்தைங்களோட பிரைன் டெவலப்மெண்ட்டுக்குமே ரொம்ப நல்லதுங்க. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம். தக்காளி நல்லா வதக்கி கொடுத்துருங்க. ஒரு லிட்டை போட்டு நீங்கள் மூடி வச்சு குக் பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ நம்ம 1/2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மசிஞ்சு வேகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் மூடி வச்சு குக் பண்ணுங்க. அப்போ தான் சீக்கிரம் உங்களுக்கு வதங்கி வரும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் போட்டிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் போட்டிருக்கேன். இதை நல்லா வதக்கி கொடுத்துருங்க. ஃபுல்லாக நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். இந்த வெண்டைக்காயில் ஏகப்பட்ட நியூட்ரியன்ஸ் அண்ட் மினரல்ஸ் நிறைஞ்சிருக்குங்க. இது ரொம்பவே நல்லதுங்க. உங்கள் இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணி கொடுக்குங்க. இது நம்ம வெயிட் லாஸில் இருக்கவங்க கூட எடுத்துக்கலாங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் இதை கன்சியூம் பண்ணும்போது அவங்களோட ஞாபக சக்தி தன்மை அதிகரிக்குங்க. அதோட மட்டும் இல்லை, ஸ்கின் ஹெல்த்துக்குமே ரொம்பவே நல்லது. நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஒரு 1/2 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி நம்ம தண்ணி ஊற்றி நம்ம ஃபுல்லாக கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடணும். தண்ணி கொஞ்சம் கூடுதலாக இருந்ததாங்க சீக்கிரம் வேகும். ஒரு 10 நிமிஷம் போல் மூடி வச்சு வேக வச்சிடலாம். இந்த மெத்தடில் நம்ம குக் பண்ணும்போது வெண்டைக்காய்னா உடையாமல் அப்படியே முழுசாக உங்களுக்கு இருக்கும். அழகாக வெந்து வரும். இப்போ 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஓப்பன் பண்ணி நம்ம இப்படி ஃபுல்லாக கிளறி விட்டுக்கலாம். இந்த வெண்டைக்காவை நம்ம ரெகுலர் பேசிஸில் எடுத்து வரும்போது உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. லோ கேலரி ஃபுட்டுங்க. அதோட மட்டும் இல்லை, ஃபைபர், மினரல்ஸ், நியூட்ரியன்ஸ் நிறைஞ்சிருக்குங்க. நீங்கள் உங்கள் போனை ஸ்ட்ராங்காகவும் ஹெல்த்தியாகவும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வெண்டைக்காய் சப்ஜி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். சப்பாத்திக்கு நீங்கள் சப்ஜியை வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்க சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். ரொம்பவே ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய இந்த ஃபுட்டை நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கட்டாயம் செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.